இக்கால சூழலுக்கேற்ப மொழியை வளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அது என்ன வளப்படுத்தும்னா, புதிய புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும். நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படுகிற சாக்ரட்டிஸ் அவர் வாழ்நாளில் 124 புதிய சொற்களை கண்டுபிடிச்சார். புதிய சொற்களை. மகாகவி பாரதி 22 புதிய சொற்கள். புதிய சொற்கள்லாம் இருக்கணும். ஏற்கனவே தமிழில் இருக்கிறதா அதை புதுப்பித்து தருவது. பாரதியோட வசன கவிதையில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும், தீ இனிதுன்னு இருக்கும். தீ இனிது எவ்வளோ அழகான சொல் பாருங்க. நம்ம நெருப்புனா சுடும், இப்படி தானே சொல்லுவோம். ஒரு சொல்லை புதுப்பிப்பது என்பது அதுதான் மொழிக்கு செய்ய வேண்டிய பெருமை. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்கிறது. குறைந்தபட்சம் நம் வீடுகளில் நம் குழந்தைகளோடு தமிழில் பேசுவது நடக்கணும். இன்றைக்கி நடக்கலை. நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணி, பேஸ்ட் பண்ணி, டிஃபன் பண்ணி, ட்ரெஸ் பண்ணி தமிழ் பேசிக்கிட்டு இருக்கான். தமிழ் தான் பண்ணி தான் அதாவது தமிழ் சொற்கள் என்பது இடைச்சொற்களாக தான் இருக்குது. அதனால தான் புதுவையைச் சேர்ந்த கவிஞர் தமிழ்நஞ்சன் எழுதினார், ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 தமிழ் தாய் வாழ்த்து. இது ஒரு கவிதை. இதில் தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது மட்டும்தான் தமிழில் இருக்குது. மற்ற எல்லாமே ஆங்கில சொல். அது நமக்கு தப்பாக கூட தெரியல.